ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோ இல்லாமல் பொசிஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிகினர்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் லேட்டரான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது ஃப்ளூவெண்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் தான் ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணது வந்துடும். ஸோ டோன்ட் வரி, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி செட்ஸ் ஹவு அன் எலமெண்ட் இஸ் பொசிஷன் இன் எ டாக்குமெண்ட். இப்போ ஒரு HTML வெப் பேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு எலமெண்ட்டும் எப்படி அந்த டாக்குமெண்ட்டில் பொசிஷன் பண்ணும், இந்த பிளேஸில் லெஃப்ட்டில் பண்ணுமா, ரைட்டில் பண்ணுமா, சென்டரில் பண்ணுமா, இந்த மாதிரி பொசிஷன் எப்படி பண்ணணும், செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் டாப், ரைட், பாட்டம் அண்ட் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி டிட்டர்மின் த ஃபைனல் லொக்கேஷன் ஆஃப் த பொசிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம செட் பண்ண போகிறோம். டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி நம்ம ஃபைனல் லொக்கேஷன் செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது செட் பண்ணுறதுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. பொசிஷனில் 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்னென்னா ஸ்டாட்டிக், செகண்ட் ரிலேட்டிவ், தேர்ட் அப்சல்யூட், ஃபோர்த் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் பார்க்கலாம். ஸ்டாட்டிக் இதுலேயும் டாப் அந்த 4 நம்ம சொன்னோம்ல, டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் அண்ட் இசட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நோ எஃபெக்ட், எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது. திஸ் இஸ் த டிஃபால்ட் வேல்யூ. ஸ்டாட்டிக் ஏன் தரோம்னா டிஃபால்ட்டாக நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அதே பொசிஷனில் போய் செட் ஆகணும் அப்படின்னு தரோம். ஓகேங்களா? எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு தருது. ஸோ நம்ம ஸ்டாட்டிக் டைனமிக்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஓகேங்களா? சேஞ்சஸ் அப்பப்போ அப்டேட் ஆகிற மாதிரி எதுவுமே வராது. பட் டைனமிக் வெப்சைட் அப்படின்னா நம்ம வெதர் வெப்சைட்டு, ஸோ நியூஸ் வெப்சைட் அந்த மாதிரி பார்த்தா அந்த டைமிங் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டாட்டிக்னால் எந்த சேஞ்சும் வராது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு HTML பேஜ் HTML ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், CSSல ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இது லிங்க் பண்ணிட்டேன். ஸோ டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு ப்ராப்பர்ட்டி நம்ம செட் பண்ணலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் 100 பிக்சல்ஸ் தரேன், விட்த்து 100 பிக்சல்ஸ் தரேன், பேக்ரவுண்ட் கலர் தரேன், ஆக்வான் தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இது ஷோ ஆகும். இப்போ நான் பொசிஷன் தரேன். பொசிஷன் ஸ்டாட்டிக் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்னு தந்துட்டேன். இப்போ எந்த சேஞ்சஸும் வராது. ஓகேங்களா? அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம மூவ் பண்ண போகிறோம். எப்படி லெஃப்ட், ரைட் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வச்சு மூவ் பண்ண போகிறோம். லெஃப்டில் இருந்து ரைட் சைடில் ஒரு 100 பிக்சல்ஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நோ சேஞ்ச், எந்த சேஞ்சும் வரல. ஓகேங்களா? இப்போ இதே ரைட்டில் நான் சொல்கிறேன். ரைட்டில் அது உள்ளே போயிடும். ஸோ டாப்பில் தரேன். ஓகேங்களா? டாப்லேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு தரேன். பட் எந்த ஒரு சேஞ்சும் வரல. ஏன் அப்படி வரல அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சும் வராது. ஓகேங்களா? ஃபிக்ஸடாக ஒரு இதில் எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சேஞ்சும் வரக்கூடாது அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் ரிலேட்டிவ். ஓகேங்களா? ரிலேட்டிவ் அப்படின்னா ஆஃப்செட் இஸ் ரிலேட்டிவ் itself based on the values of top, right, bottom, left. ஓகேங்களா? இட்செல்ஃப் இது ஒரு ரிலேட் பண்ணியிருக்கோம். எது ரிலேட் பண்ணியிருக்கோம்? அந்த பாக்ஸே ரிலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த பாக்ஸோட பொசிஷன் பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்குது இப்போது. ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 50 பிக்சல் கொடுத்தா இது இங்கேருந்து இப்படி சேஞ்ச் ஆகும் லெஃப்ட்டில். ஓகேங்களா? லெஃப்ட்டில் கொடுத்தா இப்படி சேஞ்ச் ஆகும், ரைட்டில் கொடுத்தா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், உள்ளே சேஞ்ச் ஆகும். ரிலேட்டிவ் டு இட்செல்ஃப் வச்சு சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட்டு இதுக்கு மட்டும் ரிலேட்டிவ் தரேன்.
ரிலேட்டிவ் தரேன் ஓகேங்களா. டாப் மட்டும் இப்போ நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு நான் 100 பிக்சல் கொடுத்தோன்னே ரைட் சைடில் மூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ரைட் சைடில் ரிலேட்டிவ் டு இட் செல்ஃப், இந்த பாக்ஸை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. இப்போ வந்து டாப்பும் நான் எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், டாப்லேருந்து 100 பிக்சல் கீழே வந்துச்சு ஓகேங்களா. இப்போ நான் ரைட் கொடுக்குறேன். ரைட் வந்து 10 பிக்சல்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தரேன். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் மூவ் ஆகும். சேஞ்சஸ் நம்ம நல்லா தெரியணும் அப்படின்னா 100 பிக்சல்ஸ் தரேன். ஏன் இப்போ மூவ் ஆகலை அப்படின்னா லெஃப்ட் ரைட்டில் ஒன் சைடு மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துட்டோன்னா ரைட் நம்ம கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், ரைட் சைடு வந்து உள்ளேயே போயிடுச்சு ஓகேங்களா. இந்த HTML பேஜ் விட்டு வெளியே போயிடுச்சு. ரைட் சைடு நான் இப்போ எடுத்துடுறேன். ஸோ நான் லெஃப்ட்டு இப்போது கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நார்மலாக அந்த லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் மூவ் ஆகி ஷோ ஆகுது ஓகேங்களா. ஸோ பாட்டம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் 100 பிக்சல்ஸ் தரேன். இங்கே பாருங்கள், எந்த சேஞ்சும் வரல, ஏன்னா நம்ம டாப்பில் ஃபஸ்ட்டு தந்துட்டோம். டாப்பில் நான் எடுத்துக்கிறேன். இப்போது பாருங்கள், பாட்டம் கொடுத்தோடனே டாப் சைடில் மூவ் ஆகும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே போயிடுச்சு. ஸோ இங்கே இருந்திருக்கும் முன்னாடி. ஸோ நம்ம லெஃப்ட்டில் மூவ் பண்ண அப்புறம் இங்கே வந்திருக்கு. ஸோ பாட்டம் கொடுத்தோடனே டாப் சைடில் போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ நான் டாப் கொடுத்துட்றேன், பாட்டம் எடுத்துடுறேன். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே இந்த சைடில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ஓகேங்களா. ரிலேட்டிவ் பொசிஷன் பேஸ் பண்ணி வருது. ரிலேட்டிவ் அப்படின்னா ரிலேட்டிவ் டு இட் செல்ஃப், அந்த எலமெண்ட்க்கு பேஸ் பண்ணி அது மூவ் ஆகும் ஓகேங்களா. அது எந்த பொசிஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மூவ் ஆகிறது தான் ரிலேட்டிவ். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பொசிஷன் ஓகேங்களா. The element is removed from the normal document flow and no space is created for the element in the page layout. It is positioned relative to its closest positioned ancestor. If any otherwise it is placed relative to the initial containing block ஓகேங்களா. ஸோ இது வந்து எது பேஸ் பண்ணியிருக்குன்னா இதோட ஆன்செஸ்டர் பேஸ் பண்ணியிருக்கோம். இதோட பேரண்ட்டை பேஸ் பண்ணி இது வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ வந்து இதோட பேரண்ட்டு எது இருக்கோ அதை பேஸ் பண்ணி இது மூவ் ஆகும். ஸோ அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா இனிஷியல் கண்டெய்னிங் பிளாக், ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி மூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்சல்யூட் இப்போ ட்ரை பண்ணலாம். அப்சல்யூட் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் நான் டாப்பும் எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், இது மூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து 1000 தரேன். 1000 தந்தால் இந்த ஓரமாக போயிடுச்சு ஓகேங்களா. இது எது பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஹோல் இதுக்கு பேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஹோல் பாடி டேக் ஓகேங்களா. இதோட ஆன்செஸ்டர் யார்? பாடி டேக் தான். டிவ்வுக்கு பாடி டேக் தான் ஆன்செஸ்டர் ஓகேங்களா. ஸோ இது பேஸ் பண்ணி மூவ் ஆகிறது தான் அப்சல்யூட் வேல்யூ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இன்னொரு டிவ்வு க்ரியேட் பண்ணுறேன். டிவ்வுக்கு ஐடி தரேன். ஐடி வந்து 2ன்னு தரேன். இதுக்கு ஐடி வந்து 1ன்னு தரேன். ஸோ வந்து இதுக்கு வந்து 1ன்னு தரேன். சேம் இதே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இதில் 2ன்னு தரேன். 1ன்னு தரேன் ஓகேங்களா. நம்பர்லேயே தரேன் 1 2ன்னு தரேன்.
இங்கே பாருங்கள் 1 2ன்னு தந்தோடனே இங்கே வந்துச்சு ஒரு பாக்ஸு, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸ் வந்துச்சா. ஸோ இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை மூவ் பண்ண போகிறோம். அப்சல்யூட்னு கொடுத்துறோம். இங்கே பாருங்கள் அப்சல்யூட்னு கொடுத்து லெஃப்ட்லேருந்து மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ அப்சல்யூட் கொடுத்து லெஃப்ட்லேருந்து மூவ் பண்ண உடனே இங்கே வந்துச்சு இது. ஸோ இது வந்த உடனே இதோட பிளேஸில் இது பிடிச்சிக்கிச்சு. ஓகேங்களா, அந்த செகண்ட் பாக்ஸ். ஓகேங்களா. ஸோ இது இன்னொரு ப்ராப்பர்ட்டி இதுக்கு என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ரிமூவ்டு ஃப்ரம் த நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து ரிமூவ் ஆகி நோ ஸ்பேஸ் இஸ் கிரியேட்டட் ஃபார் த எலமெண்ட் பேஜ் லே அவுட். ஒரு ஸ்பேஸும் கிரியேட் ஆகாது. ஓகேங்களா. இப்போது இதோட ஸ்பேஸ் இங்கே காலியாச்சு அப்படின்னா வேறு எலமெண்ட் வந்து இங்கே ஸ்பேஸ் பிடிச்சிடும். ஓகேங்களா. பட்டு அந்த இதில் ரிலேட்டிவில் வந்து அந்த ஸ்பேஸ் அப்படியே அதுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. பட் இதில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து காலியாக இருந்தால் வேறு எலமெண்ட் வந்து பிடிச்சிக்கும். நான் இதுக்கும் அப்சல்யூட் கொடுத்துட்டு இதுக்கும் சேம் லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி தரேன். இது வந்து இதோட மேலே வந்து பிடிச்சிக்கிச்சு பாருங்கள், இதோட பிளேஸில். ஓகேங்களா. ஸோ வந்து இதில் வந்து அதான் ஒரு விஷயம். அப்சல்யூட்டில் எப்படி அப்படின்னா அதோட பிளேஸே வந்து அதோட வேறு எலமெண்ட் இருந்தாலும் அதை வந்து கவர் பண்ணிடும். ஓகேங்களா. கவர் பண்ணி மேலே உட்காந்துடும். ஸோ அதான் வந்து அப்சல்யூட்டில் ஒரு ஸ்பெஷல் திங்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எந்த சேஞ்சும் வரல. இப்போ வந்து இதை வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள் இப்படி ஷோ ஆகுது. ஓகேங்களா. ஃபிக்ஸ்டும் அப்சல்யூட் மாதிரி தான், சேம் தான். இதுலேயும் நோ ஸ்பேஸ் கிரியேட் ஆகாது. ஸோ வந்து இதுவும் பாடி அந்த இனிஷியல் கண்டெய்னிங் பிளாக் வச்சு தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இனிஷியல் கண்டெய்னிங் பிளாக் வச்சு தான் ஒர்க் ஆகும். இப்போ ஃபிக்ஸ்டு பொசிஷன் இதுதான். இந்த எலமெண்ட் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோ அண்ட் நோ ஸ்பேஸ் இஸ் கிரியேட்டட் ஃபார் த எலமெண்ட் இன் பேஜ் லேஅவுட். ஸோ சேம் அந்த அப்சல்யூட் மாதிரி தான் இருக்கும். இஃப் திஸ் பொசிஷன் ரிலேட்டட் டு த இனிஷியல் கண்டெய்னிங் பிளாக் எஸ்டாப்ளிஷ்ட் பை த விபோர்ட். அதான். ஸோ இந்த பேஜ் இருக்குது அப்படின்னா அதோட இனிஷியல் கண்டெய்னிங். ஓகேங்களா. இனிஷியல் கண்டெய்னிங் பிளாக் வச்சு அது வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். இனிஷியல் கண்டெய்னா அந்த இப்போ பாடினா பாடி டேக். ஓகேங்களா. பாடியை வச்சு நம்ம பொசிஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா. அதோட ஆன்செஸ்டர் அதோட பேரண்ட் வச்சு நம்ம பொசிஷன் கொடுத்தா இதில் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பொசிஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங் அண்ட் கீப் லேர்னிங் அண்ட் பை.